வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து மகாபாரதம் 5th எபிசோட் பற்றி பேச போகிறோம். 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, 4th எபிசோட் எண்டில் வந்து இந்த மாதிரி 3 பேர், திருதராஷ்டிரர் அண்ட் பாண்டு அண்ட் விதுரா 3 பேருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஓகே, பாண்டு தான் வந்து கிங் ஆகிறாரு, விதுரா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. திருதராஷ்டிராவுக்கு வந்து கண்ணு தெரியாதனால அவர் கிங்காக வைக்க முடியல. ஸோ சும்மா ஒரு போஸ்டிங்கே இல்லாத இடத்துல வச்சுருக்காங்க. ஓகே, பட் போஸ்டிங் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க 3 பேரும் அந்த ஆட்சி நடத்துகிறாங்க சேர்ந்தா மாதிரி. ஸோ கொஞ்ச நாள் நல்ல போர்லாம் நிறைய நடக்குது. இப்போ இவங்க 3 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திருதராஷ்டிருக்கு வந்து காந்தாரின்னு ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ காந்தாரின்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி ஹஸ்பண்டுக்கானு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு, நம்மளும் வந்து அவரோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லி, அதுதான் பெட்டர் ஆஃப் ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ணை கட்டிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூடயே வாழ்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு இருக்கணும்னு சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க. அடுத்தது பாண்டுக்கு வந்து குந்தின்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. குந்தின்றவங்க வந்து ஆக்சுவலாக லார்ட் கிருஷ்ணாவோட ஆண்ட். ஓகே, அவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, சின்ன வயசில் நடந்த சீக்ரெட். அது அப்புறமா லேட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பாண்டு கிங்கு அப்படின்றதுனாலையும் அவர் கொஞ்சம் வித்தக்காரன்றதுனால ஒரு ஒய்ஃபோடு நிறுத்தாமல் 2வது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து மாத்ரி. குந்தி அண்ட் மாத்ரி 2 ஒய்ஃப் அவருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் விதுரா வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, போரெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. இதில் அவங்க ஆட்சியில் நிறைய வெற்றிலாம் அடைகிறாரு பாண்டு. அப்புறம் என்ன பண்ணால், கொஞ்சம் போர் அடிச்சிடுது அவருக்கு. சரி, நம்ம ஃபாரஸ்ட் லைஃப் கொஞ்சம் நாள் போயிட்டு வக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 ஒய்ஃபையும் கூட்டின்னு போயிடுறாரு ஃபாரஸ்ட்டுக்கு. ஓகே, நல்லா கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட்டில். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் ஃபாரஸ்ட்லேயும் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஹண்ட் பண்ணிட்டு வரேன், வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. வில்லு அம்பெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் வேட்டையாடுறதுக்கு. போயிட்டுருக்காரு. ஒரு இடத்துல வந்து 2 புல்லுங்களுக்கு நடுவில் 2 மான் ஓகே இருக்கிறத பார்க்குறாரு. ஓகே, ஸோ 2 மான் மேட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இவர் வந்து பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்க்குறாரு, கிட்டேருந்து பார்க்கல. உடனே அம்பை எடுத்து விட்டுறாரு. இவர் அம்பு நல்லா ஓட தெரியுன்றதுனால சும்மா விட்டாப்புல வேட்டையாடுறேன்னு சொல்லிவிட்டு, என்ன அது போயிட்டு 2 மானையும் சேர்ந்த மாதிரி குத்திடுது. ஓகே, ஸோ குத்தினவுடனே இவர் வந்து உடனே ஓடி போய் எடுக்க போகிறார் மானை, வேட்டையாடின மானை. ஓகே, ஆனால் அதை கத்துற சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவருக்கு. ஓகே, மான் சவுண்டு மாதிரி இல்லை. ஐயோ, என்ன அதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கிட்டே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் வந்து மேட் பண்ணுற டைமில் இவர் அம்பு விட்டு 2 பேரோட செஸ்ட்லேயும் சேர்ந்த மாதிரி குத்திடுது அந்த அம்பு. இதில் இவருக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஆண் வந்து யாருன்னா ஒரு ரிஷி. ஓகே, ரிஷின்னா என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே சாபம் விட்றது தான் அவங்க வேலை இல்லையா? எப்போவுமே இல்லை, இந்த மாதிரி தப்பு யாராவது பண்ணாங்கன்னா சாபம் விட்றது தான் அவங்க வேலை. ஸோ அந்த பெண் வந்து இறந்துடுறாங்க. அதாவது அந்த ரிஷியோட ஒய்ஃப் தான் அவங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க இறந்துடுறாங்க அந்த அம்பு பட்டவுடனே. இவர் வந்து கொஞ்சம் உயிர் இருக்குது, குத்து உயிரும் குளிரமாக இருக்கார். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாரு பாண்டுக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு மேட் பண்ணும்போது கொஞ்சம் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், ஐயோ சாமி மன்னிச்சிடுங்க, நான் வந்து மான் நினச்சி தான் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. மானாக இருந்தானே, நாயாக இருந்தானே, பண்ணியாக இருந்தானடா. அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து மேட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நீ எப்படி அவங்கள கொல்லலாம்? எந்த பிராணியாக இருந்தானே, மனுஷங்களாக இருந்தானே, எல்லோரும் ஒன்று தான். நீ வந்து இதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ எப்போ செக்ஸில் ஈடுபடுறியோ ஏதோ ஒரு பொண்ணு கூட, எந்த பொண்ணு கூட பண்ணாலும் அந்த டைம்லேயே நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னே இவருக்கு ஷாக். ஓகே சார், இதோட கொடூரமான சாபத்தை யார் கொடுக்க முடியும்ல? ஸோ கொடுத்தோன்னே இவர் வெக்ஸ் ஆகிடுறாரு. ஒய்ஃபுங்களை கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி. அவங்களும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ரிஷிலாம் சாபம் விட்டாங்கன்னா விட்டது தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் அவர் வேறு சாபம் கொடுத்துட்டு இறந்தும் போயிட்டார்.
ஸோ அதனால் we have to avoid the physical contact. ஓகே, ஃபிசிக்கல் இன்டிமசி வந்து நம்ம அவாய்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லைன்னு. இவர் வந்து ராஜா வேறு ஆச்சே, இவருக்கு வாரிசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த கிங்டம்மே வேணாம், இனிமேல் நான் ஆட்சியை புரிகிற ஐடியாவில் இல்லை, நான் இனிமேல் வந்து காட்டிலேயே வாழ்ந்துட போகிறேன், ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துடலான் இருக்கேன் காட்டிலேயே. நீங்கள் 2 பேரும் வந்து பேலஸ்க்கு போயிடுங்க, பேலஸ் போயிட்டு நீங்கள் அங்கே வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க. வாரிசு வேணுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் குடும்பத்தில் பண்ண மாதிரியே இந்த நியோகான்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு ரிஷியோ இல்லைன்னா வேறு யாராவது ஒர்த்தியான ஒரு பிராமின்ஸ் கூடயோ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய வந்து வாரிசாக மாற்றுங்க, இந்த கிங்காக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து ஒத்துக்கல, இல்லை முடியாது, எங்களுக்கு அந்த மாதிரி இதுவே தேவையில்லைன்றாங்க. அப்போ வந்து குந்தி வந்து நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் பரவாயில்ல ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது எங்கள் குந்தி சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது, ஓகே, டீனேஜ் ஸ்டார்டிங் 12 இயர்ஸ் 11 இயர்ஸில் இருக்கும்போது, கரெக்டாக ஏஜ் தெரியல, ஆனால் அந்த ஏஜ் ஓகே. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு ரிஷி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். ரிஷி துர்பாஷா அப்படின்றவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து நான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணேன், ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டேன் அந்த வயசுலேயே. ஸோ அவருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால எனக்கு ஏதாவது ஒன்று கிஃப்ட் மாதிரி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு. ஓகே, அந்த மந்திரத்தை வந்து நான் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு தேவர்களோட குழந்தைய வந்து எனக்கு நான் பெற்றுக்க முடியும்னா இட்ஸ் நாட் த்ரூ த ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஓகே, தேவர்கள்ன்றதுனால அவங்க வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது தேவர்களை கூப்பிட்டு அவங்க கேட்டாங்கன்னா இவங்க மூலிமா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அதாவது இவங்க மூலியமான இவங்களோட டிஎன்ஏவும் அந்த தேவர்களோட டிஎன்ஏவும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இமீடியட்டாக. ஓகே, இன்ஸ்டன்ட் பேபி. ஸோ அவங்களுக்கு அந்த இது கிடச்சோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறார் பாண்டு. ஓகே, பாண்டு ரொம்ப ஹாப்பி ஆனதுக்கப்புறம் தயவு செஞ்சு எனக்கு இப்போயே வந்து யாராவது ஒரு தேவரை கூப்பிட்டு தர்மதேவனை கூப்பிட்டு அவர் மூலிமா ஒரு குழந்தைய பெற்று கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து அவங்களோட குடிசைக்குள்ளே போயிட்டு மந்திரத்தை சொல்கிறாங்க. மந்திரத்தை சொல்லி இந்த பாபா படத்தில் வர மாதிரி மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைய கேட்குறாங்க. ஓகே, தர்மதேவர்கிட்ட அவங்களும் ஒரு குழந்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து யுதிஷ்டிரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே, யுதிஷ்டிரா அப்படின்னா நேர்மையானவன், உண்மையானவன் அப்படின்னு அர்த்தம். ஹூ இஸ் காம் இன் அ வார். ஓகே, சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஈவன் வென் த வார் இஸ் ஹேப்பனிங். ஓகே, அப்படின்னு அர்த்தம் அந்த யுதிஷ்டிரான்ற பேருக்கு. ஸோ அந்த யுதிஷ்டிரான் பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அப்புறம் பாண்டு என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், நீ தயவு செஞ்சு வருண தேவனை கூப்பிட்டு இன்னொரு குழந்தைய கேளு அப்படின்னு சொன்னோன்னா வருண தேவருக்கு கூப்பிட்டு மந்திரம் சொல்லி இன்னொரு குழந்தை கேட்குறாங்க. வருண தேவன் ஒரு குழந்தை கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு பேர் வந்து பீமா அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகே, பீமானா த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹி வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த பஞ்ச பாண்டவா. ஸோ அப்படி வைக்கிறாங்க. திருப்பியும் சும்மா இருக்க மாட்டார் பாண்டு, இன்னொரு வேணும் குழந்தை அப்படின்னு சொல்லி. இதான் ஆசை யாரை விடுது சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஆசை தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இல்லை. ஸோ இன்னொரு குழந்தை வேணும் எனக்கு வந்து யாருன்னா இந்திரனை கூப்பிட்டு, இந்திரன் தான் வந்து ஹெட் ஆஃப் ஆல் தேவாஸ். ஓகே, ஸோ இந்திரனை கூப்பிட்டு கேளு அப்படின்னா இந்திரனும் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அதுக்கு பேர் வந்து அர்ஜுனா அப்படின்னு வைக்கிறாங்க. அர்ஜுனானா அன்டிஃபீட்டபிள் மாதிரி. ஓகே, ரொம்ப வல்லவன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அர்ஜுனன் பேர் வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த 3 பேருமே வந்து தேவர்களோட வாரிசுகள். அதாவது ஆல்மோஸ்ட் தெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கடவுள் கீழே நிறைய கடவுள்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் தேவர்கள்னு பேர். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து தான் கடைசியில் நம்ம மனுஷனுக்கு கீழே வந்து அனிமல்ஸ் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம சரி அதில் டீட்டெயில் போல். அப்புறம் வந்து இப்போது 3 குழந்தை பிறந்தாச்சு. இப்போ மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த செகண்ட் ஒய்ஃப் பார்க்குறாங்க, எனக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க குந்தி சொல்கிறாங்க, இல்லை நான் எனக்கு கொடுத்த மந்திரத்தை வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பாண்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. தயவு செஞ்சு அவளுக்கும் கூட அவளும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே புருஷன் சொல்கிறது தட்ட முடியாது இல்லையா அந்த காலத்துலலாம். ஸோ நீங்கள் சொன்னால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க.
மாதிரி என்ன பண்ணுறாங்க, உட்காந்து அவங்க மூளையை யூஸ் பண்ணி ட்வின் கார்டு கூப்பிட்றாங்க. ட்வின் கார்டு ட்வின் செலஸ்டியல்னு இருப்பாங்க, செலஸ்டியல் கார்ட்ஸ்னு. ட்வின் கார்டு அவங்கள கூப்பிட்டு குழந்தை கேட்குறாங்க. அவங்க வந்து ட்வின்ஸ் குழந்தைய கொடுத்துட்றாங்க, 2 குழந்தைய கொடுத்துட்றாங்க. 2 குழந்தைய கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நகுல் அண்ட் சகாதேவா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க குந்திக்கு கோவம் வந்துடுது. நீ ஒரு குழந்தை தானே நீ கேட்ட, எதுக்கு நீ என்னை ட்ரிக் பண்ணிட்ட, நீ 2 குழந்தையாக பெற்றுட்ட, அதனால இந்த மந்திரம் இனிமேட்டு யாருக்குமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதோட 5 குழந்தைய நிறுத்திடுச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா பாண்டு வந்து கேட்டுன்னே இருந்திருப்பாப்புல. ஸோ 5 குழந்தைய ஆயிடுச்சா, அதனால தான் இவங்க பஞ்ச பாண்டவா அப்படின்னு பேர். ஸோ இந்த கேப்பில் அங்கே வந்து பேலஸில் யார் இருக்கான்னா காந்தாரி இருக்காங்க இல்லையா, திருதராஷ்டிரோட ஒய்ஃப். அவங்க வந்து முன்னாடியே இவங்க காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இதுவாக இருக்காங்க, கன்சீவாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வருஷக்கணக்கில், ஒரு வருஷத்தெல்லாம் தாண்டி போயிடுச்சு, இன்னும் பிறக்கல குழந்தை. ஸோ இவங்களுக்கு அதுக்குள்ளேயே அங்கேருந்து நியூஸ் வந்துடுச்சு. ஓகே, என்ன வந்துச்சுன்னா இது மாதிரி குந்திக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, பாண்டுவன் குந்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு வந்து பொறாமை தாங்க முடியல, காண்டாயிடலாம். ஒரு வேலைக்காரியை கூப்பிட்றாங்க. அவங்க வேலைக்காரியை கூப்பிட்டு அந்த இரும்பு ராடு எடுத்து என் வயிற்றில் அடி அப்படின்றாங்க. அவங்கள வந்து ஐயோ என்னால் முடியாதுமா, என்னால் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இல்லை நீ அடிச்சாகணும், ஒழுங்காக அடின்னு சொல்லிவிட்டு ராடு எடுத்து அடிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ரொம்ப நேரமாக. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா ராணியாச்சு அவங்க, ராணினா அந்த ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்க அவங்கக்கிட்ட தான் இவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க செஞ்சு தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அடிச்சிடுறாங்க. இரும்பு ராடு எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு அடியில் வரல, 2 அடியில் வரல, அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறமா ஒரு கீழே வந்து டெலிவரி ஆகிடுது. டெலிவரி ஆனோன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க தான் கண் கட்டியிருப்பாங்க, கண் தெரியாது இல்லையா, என்ன குழந்தை பிறந்திருக்கு சொல்லு, ஆனா பெண்ணா அப்படின்றாங்க. இவங்க பதில் சொல்லாமல் சும்மா நிற்கிறாங்க வேலைக்காரமாக. ஓகே, திருப்பி அவங்க கத்துறாங்க, ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா, ஆண் பெண்ணா, ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்காரி சொன்னாங்க, 2மே இல்லை, இது வந்து ஒரு பால் ஆஃப் ஃப்ளஷ், ஓகே, சதை பால் மாதிரி வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரியான கோவம் வந்துடுது காந்தாரிக்கு. அதை தூக்கிட்டு போய் ஏதாவது ரிவரில் போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அவங்களும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து வியாஷா வராரு, ரிஷி வியாஷா வந்தோடனே என்ன நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாரு. காந்தாரி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வியாஷா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சொல்லியிருப்பார், ஓகே உனக்கு வந்து 100 குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வியாஷாகிட்ட கேட்பாங்க காந்தாரி, ரிஷி வியாஷா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க எனக்கு 100 குழந்தை பிறக்கும்னு, பாருங்கள் என்ன பிறந்திருக்கு, ஒரு கட்டி பிறந்திருக்கு, சதை கட்டி பிறந்திருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுவாங்க. உடனே வியாஷா சொல்லுவார், எதுவும் அவசரப்படாதீங்க, இந்த வேலைக்காரமாகிட்ட சொல்லுவாங்க, அந்த சதை பாலா ஃப்ளஷ் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜார் வாட்டரில் போட்டு வை, பெரிய ஜார் வாட்டரில் சுத்தமான தண்ணியில் போட்டு வை, அது வந்து 100 ஃபீட்டஸாக மாறும். 100 ஃபீட்டஸாக மாறினோன்னா அந்த 100 ஃபீட்டஸையும் டிஃப்ரெண்ட் ஜார், சின்ன ஜாரில் நெய் ஊற்றி, பசு நெய்யை ஊற்றி அதில் வந்து போட்டு வைங்க, அது வந்து குழந்தையாக மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்ச நாளில் அது குழந்தையாக மாறி 100 குழந்தைங்களாக மாறுது. 100 குழந்தைங்களுக்கும் 100 குழந்தையில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து துரியோதனன், செகண்ட் குழந்தை வந்து துச்சாதனன், அப்புறம் மற்ற குழந்தைங்கள்லாம் வேறு பேர் வைக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு பொம்பளை குழந்தையும் பிறக்குது, பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இது 100 பசங்க அவங்களுக்கு வந்துட்டாங்க, ஒரு பொன் குழந்தை வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே வந்து காட்டில் என்ன நடக்குதுன்னா, சின்ன பசங்க வளர்கிறாங்க, காட்டிலே வளர்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு நாள் இவர் வந்து ஏற்கனவே ஒரு சாபம் கொடுத்துருந்தார் இல்லையா, யார், ரிஷி கிண்டமா, அந்த இவர் வந்து அம்பு வச்சு சாவடிச்சார் வந்து ரிஷி கிண்டமா அவர் பேர். அவர் வந்து இவர் சாபம் கொடுத்தாரு, நீ யார் கூட செக்ஸ் பண்ணால் நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி. அந்த சாபத்தெல்லாம் மறந்துட்டார், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மறந்துட்டு இவர் வந்து ஒரு நாள் மாதிரியோட காட்டுக்குள்ளே போகிறாரு, சும்மா ஒரு சுற்றி பார்க்கலான்ட்டு. போனால் அங்கே ஒரே சரியான ஒரு வெதரு, சரியான கிளைமேட். ஓகே, சுற்றி பார்த்தா சூப்பராக இருக்குது சீனரிஸு. அப்படியே மாதிரியை பார்த்தா செம்மையாக இருக்காங்க மாதிரி. சாரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஹீ ஜஸ்ட் ஜம்பிங். ஓகே, ஆன் மாதிரி சொல்கிறாங்க, வேணாங்க இது மாதிரி இன்னும் இது வேணும், இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அவங்க ரிஷி கிண்டமா கொடுத்த சாபம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இவர் கண்டுக்கவே இல்லை. ஜம்ப் பண்ணுறாரு மேலே.
ட்ரை பண்ணுறாரு. டக்குன்னு ஹார்ட்டில் வந்து ஒரு சிவியர் ஷூட்டிங் பெயின் வருது. அதோட ஆல் அவுட், கீழே வந்து இறந்துடுறாரு. மாதிரி வந்து ஒரே கதறி அழுகுறாங்க. டே சொன்னேனடா இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி. ஸோ குந்தி அந்த டைமில் டக்குன்னு வராங்க, பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாதிரிக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி நடக்க விட்ட, வேணான்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. எவ்வளோ சொன்னேன், பைபிளில் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி. சரி ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரிஷி ஒருத்தர் வந்து சாபம் கொடுத்தாருன்னா அது கண்டிப்பாக நடக்க தான் நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மாதிரி சொல்கிறாங்க, இல்லை அவரோட ஆசை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அவர் கூட நானும் இறந்துடுறேன், அவர் வந்து எரிக்கும்போது நானும் அவர் கூட இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குந்தி வேணாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பாண்டு வந்து எரிக்கும்போது உடன்கட்டை ஏறுறாங்க. இவங்களும் மாதிரியும் வந்து அவங்களோடய போய் இறந்துடுறாங்க. இப்போ குந்தி வந்து 5 குழந்தையும் கூட்டிகிட்டு பேலஸ்க்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் காட்டில் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ் போயிடுறாங்க. பேலஸ் போயிட்டு அங்கே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து இதோட இந்த 5வது எபிசோட் முடியுது. ஸோ இதில் 2 விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஒன்று வந்து யார் எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, 2 விஷயத்தில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒன்று தூக்கம், இன்னொன்று செக்ஸ். அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று சபலம். ஓகே, அந்த சபலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இவர் உயிரை அந்த இடத்துல போயிடுச்சு. ஓகே, உயிர் தானே முக்கியம் வாழ்க்கையில், எதோட முக்கியம். இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து கற்பு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பான ஒரு நியூஸ். அதனாலேயே நிறைய பொண்ணுங்க வந்து சூசைட் பண்ணி செத்துருக்குங்க. ஓகே, கற்பு தான் முக்கியம் நினச்சிட்டு. ஸோ கற்புன்றது ஒன்றுமே கிடையாது. ஓகே, அது மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடையாதுன்னா அதுக்காக மிஸ்யூஸ் பண்ண சொல்ல. ஓகே, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அதை அப்யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க, அந்த கற்புன்ற ஒரு விஷயத்த ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்துன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அவங்களோட சம்மந்தம் இல்லாமல், அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட அனுமதி இல்லாமல் நடந்த ஒரு விஷயமா இருந்துச்சு, ரேப்பிங் அந்த மாதிரி விஷயமா இருந்தால் அவங்க வந்து உயிர் தான் முக்கியம். ஓகே, கற்புன்றது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, உயிரை விட எதுவுமே முக்கியமான விஷயம் கிடையாது வாழ்க்கையில். பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஓகே, ஒரு பெரிய பதவியாக இருக்கட்டும், ஓகே, உயிர்ன்றது எங்கே வேணாலும் இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு பெரிய பங்களாவில் வாழணும்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அதே ஆள் அந்த அந்த பங்களாவோட ஓனராக இருக்கட்டும், ஓகே, அவர் போய் எல்லாமே இழந்துட்டாருன்னா அதுக்காக உடனே எல்லாமே போயிடுச்சு, என்ன விட்டு எதுவுமே வாழ்க்கை இல்லைன்னு சாகணும்னு அவசியம் இல்லை. அவர் அப்படியே போய் கோயிலில் உட்காந்து யாராக கொடுக்குற காசுலையோ சாப்பாட்டையோ வாங்கி சாப்பிட்டா அப்பயும் அவர் உயிரோடு தான் இருக்க போகிறார். பங்களாவில் எப்படி இருந்தார்? உயிரோடு தான் இருந்தார். அந்த உயிரில் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்ததா? இல்லை. கோயிலில் இருக்கும்போது உயிரில் ஏதாவது தாழ்வாக இருக்கா? இல்லை. அவரோட தாட்டு தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ஸோ உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்காக அந்த டைமில் அவர் கொஞ்சம் அந்த சபலத்தை விட்டதுனால தான் அவர் உயிர் போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது காந்தாரி சைடில் பார்த்தா அந்த பொறாமைன்னு ஒன்று அங்கேருந்து ஆரம்பிச்சிது. அந்த பொறாமை வயிற்றில் குழந்தை இருக்கும்போது பட்டதுனால அந்த பசங்களும் வந்து பொறாமையோடையே வளர்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பாரத போருன்றதே வந்தது. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த இதில். ஓகே, ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்த இதில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மணிகண்டன்.